காவேரி விஜய் கிட்ட என்னதான் வெளியே கிருஷ்ணா வேறப்பா இருந்தாலும் உள்ள அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். அப்புறம் அந்த சிந்து பொண்ணுக்கும் கல்யாணம் எல்லாம் நிச்சயம் ஆயிருக்கு. ஆனால் அப்பா வாங்கின கடனால் அந்த கல்யாணம் எல்லாமே நின்றுடுச்சு. கிருஷ்ணாவும் எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த விஷயம் எல்லாத்தையுமே சரி பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க குடும்பமும் நாங்கள் பட்ட கஷ்டம் மாதிரியே தாங்க பட்டிருக்காங்கன்னு சொல்ல விஜயும், நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. நான் மட்டும் உங்களோட நிலமையில இருந்திருந்தா அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருப்பேன். எங்க நான் மட்டும் முடிவெடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நான் இதை செஞ்சுருப்பேன். ஆனால் என்னதான் நான் ஒரு நல்ல வீட்டில் வசதியான வீட்டில் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுனால இப்படி யோசிக்கிறதா கூட இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரே ஒரு சோர்ஸாக அந்த வீட்டை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க இன்னுமே மனசார அவங்களுக்கு பங்கு கொடுக்கவே விருப்பப்படலைன்னு சொல்ல உடனே விஜயும், புரியுது புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நைட் ஃபுல்லாக அந்த பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் விஜய் இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்க வேலை விஷயமா கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கீழே நின்று நர்மதாவும் கிருஷ்ணாவும் பேட்மிண்டன் விளையாண்டுக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கிருஷ்ணா நர்மதாவோட காலை தடவிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நர்மதா கீழே விழுந்ததுனால தான் அவங்களோட காலை தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் தூரத்துலேருந்து பார்க்குற விஜயோ கிருஷ்ணாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக கீழே இறங்கி வந்துட்டு நர்மதா கிட்ட, இதுக்கப்புறமா இவன் கூட நீ விளையாடக்கூடாதுன்னு அவங்கள உள்ளே அனுப்பி வச்சுட்டு, இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாதுன்னு சொல்ல கிருஷ்ணாவும், இல்லை ப்ரோ, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஆனால் விஜய் அதை காதில் கேட்குற மாதிரியே தெரியல. அதுக்கு மாறாக கிருஷ்ணாவை நல்லா திட்டிட்டு, அவள் என்ன இருந்தாலும் உன்னோட இன்டென்ஷன் என்னவா இருந்தாலும் நீ இப்போ பண்ணது தப்பு தான், அது ரொம்பவே பேடான விஷயம், அவள் பெரிய பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு காவேரியோட கிளம்பி தன்னோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஆனால் அப்படி அவங்க போகிறத பார்த்த அன்பும், இப்போது என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும்னு உடனடியாக உள்ளே போயிட்டு சாரதா கிட்ட இந்த மாதிரி அந்த கிருஷ்ணா நர்மதா கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணான்னு அது இதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு தாத்தாவும், நீ நல்லா பார்த்தியா, ஒரு வேளை வேறு எதையாவது பார்த்துட்டு வந்து இப்படி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க போகிறேன்னு சொல்ல அதே மாதிரி தான் ராதாவும் சொல்கிறாங்க. ஆனால் அன்பும், நீங்கள் ஒரு வேளை என்ன நம்பலைன்னா விஜயை நம்புவீங்கள்ல, விஜயும் அந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணாவை நல்லா திட்ட தான் செஞ்சான். வேணா நான் இப்போ உங்களுக்கு நிரூபித்து காட்டவான்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட, ஏம்மா நீ அவன் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தியா இல்லையா? ஆமாம், விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ விஜய் இதுக்கப்புறமா அவன் கூட விளையாடக்கூடாதுன்னு உன்னை உள்ளே அனுப்பி வச்சானா இல்லையா? ஆமாம், அனுப்பி வச்சாங்க அப்படின்னு கரெக்டாக கிருஷ்ணா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கேள்வியை சொல்லி அதுக்கான பதிலையுமே நர்மதா வாயிலேருந்து வாங்கிடுறாங்க. ஆனால் இதை வெளியே பார்க்குறவங்க எல்லாருக்குமே தப்பாக தெரிகிற மாதிரி அவங்க போர்ட்ரேட்டும் பண்ணிடுறாங்க. பட் இதை கேட்டுட்டு பாட்டி செம்ம கோபத்தோட, ஏற்கனவே இந்த வீட்டில் பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் இந்த மாதிரியான அசிங்கமும் எங்களுக்கு நடக்கணுமா என்ன? நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் தேவையில்லாமல் அந்த குடும்பம் எதுக்காக இங்கே இருக்கணும்? ஒழுங்காக அவங்களுக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ அதை செட்டில் பண்ணி இங்கேருந்து அனுப்பி வைக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும், என்ன தைரியம் இருந்து அவன் என் பொண்ணுக்கிட்டேயே தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருப்பான், இப்போ அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க கூட சண்டை போகிறதுக்காக விறுவிறுன்னு கிளம்பி போக இதை பார்த்துட்டு பாட்டி இன்னுமே கடுப்பாக ராதாவும் அப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தாக்கு தான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நல்லா புரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே சாரதா அங்கே போயிட்டு முத்துமலைக்கிட்ட செம்மையாக பிரச்சனை பண்ணி கிருஷ்ணாவை அடிக்க போயிடுறாங்க. ஆனால் கிருஷ்ணாவும் அப்போ கூட தன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல தான் வராங்க. பட் விஜய் பண்ண தப்பையே தான் சாரதாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல வர்றதை கேட்குற மாதிரியே தெரியல. அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தாத்தாவும் உடனடியாக விஜய்க்கு கால் பண்ணி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. விஜயும் காவேரியும் பரபரப்பாக வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்தா சாரதா கிருஷ்ணாவை பலமாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து விஜய் என்ன தான் பண்ண போகிறாங்க? இப்போயாவது விஜய் கிருஷ்ணாவோட பக்கத்தில் இருக்க நியாயத்தை கேட்பாங்களா இல்லையா? அண்ட் ஆல்சோ அன்போட சதியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவங்களுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?